ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள். நான் ஆல்ரெடி ஷில்பா ராமம் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்ட் 3 போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயத்தை பார்க்கலாம். என்னன்னா, நம்ம பழங்காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க அப்படின்றத தத்ரூபமாக அழகாக அந்த சிலை வடிவில் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்ஸுக்கு 60 ருபீஸு, சைல்டுக்கு 10 ருபீஸு. தாராளமாக நீங்கள் 60 ருபீஸ் கொடுத்து இங்கே பார்க்கலாம். வர்த்து தான் இந்த 60 ருபீஸு. ஏன்னா நிறைய வச்சுருக்காங்க பழங்காலத்தில் உள்ளது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வில்லேஜ் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. வாங்க போய் பார்ப்போம் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி. என்னதுப்பா இது? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா, நம்மள மாதிரியே வடிவமைச்சு வச்சுருக்காங்க சிற்பம். பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மள மாதிரி இருக்கு, ஆனால் இது ரியலான மனுஷங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஒரு பொம்மை, அதாவது சிற்பங்கள் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் மியூசியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அது உண்மையாலே இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. எப்படின்னா, அந்த பழங்காலத்து வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிற்பம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மள மாதிரி, அசல் நம்மள மாதிரி. இது உண்மையாலே சிற்பங்க. அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் யாருங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? கிரெயின் கிளீனிங் அண்ட் கிரைண்டிங் ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன், வாங்க. இது என்ன ஏரியா அப்படின்னா, அந்த நம்ம பானைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா போட்டிருக்காங்கன்னு. ப்ளீஸ் டு நாட் டச் திஸ் டால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த வில்லேஜில் ஐடிங்க பார்ப்போம். வில்லேஜ் பஜார், அதாவது வில்லேஜில் பழங்காலத்தில் எப்படியெல்லாம் பஜார் வச்சுருந்தாங்க அப்படின்னு தத்ரூபமாக அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. பார்ப்போம் பாருங்கள். இந்த அம்மா காய்கறி விற்கிற மாதிரி. பார்க்க முடியலங்க, அவ்வளோ அழகா இருக்குல்ல. அதாவது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சந்தை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை வச்சுருக்காங்க. ஆமாம், பாருங்க, ஒரு கொட்டாரம் மாதிரி ஒன்று கட்டி மார்க்கெட்டு பண்டைய காலத்தில் உள்ள மக்கள் எப்படி வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் காட்டி அப்படியே தந்திருக்காங்க பாருங்க. முன்னோர்கள் கிளிச்சோசம் பார்ப்பாங்க பாருங்க, அந்த இதையும் அப்படியே வச்சுருக்காங்க. உண்மையில் செம்மையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காட்டியிருக்காங்க. ஐயோ, அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்மலாம் இந்த காலத்தில் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே. நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கும்போது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் யார் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கிறா? அந்த உரலில் எள்ளெல்லாம் இடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். அதாவது இது என்னென்னா, சீஷியல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது அந்த காலத்தில் பெயிண்டிங் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஓ வாவ், அதாவது இந்த குஜராத்தி ஸ்டைலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அழகாக வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், அந்த உழவர்கள் அழகாக இருக்குது. 2 மாடு அழகாக, ஒருத்தர் அந்த வயலில் அப்படியே உழுந்துட்டு போகிற மாதிரியே. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு அம்மா காய்கறி விற்கிறாங்க. அவங்க குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு
அந்த சிற்பங்கள் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்களேன், வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இந்த கோலங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அழகாக இருக்குல்ல. இது என்ன ஏரியா அப்படின்னா ட்ரைபல் லைஃப் ஸ்டைல். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழைய காலத்தில் வந்து தொழில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இரும்பு அடிக்கிற தொழில் இது வந்து பாருங்க. பாருங்க பழங்காலத்தில் எப்படியெல்லாம் வீட்டை மெயின்டைன் பண்ணாங்க இதெல்லாம் பாருங்க. இந்த கூடைக்குள்ளே தானே பழங்காலத்துலலாம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, காய்கறி பழம்லாம். அதெல்லாம் அழகாக அப்படியே தொங்க விட்டுருக்காங்க பண்ணி. அதாவது எப்படியெல்லாம் பழங்காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு, இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு அழகாக காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அம்மா அரிசி புடைக்கிற மாதிரி அந்த தத்ரூபமாக இருக்குது. அவர் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. இப்படி தான் இருந்திருக்கும் போல் வீடு. பாருங்களேன், அப்படியே பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் போல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா அந்த கூடை பின்வாங்க பார்த்தீங்களா, அது கூடை பின்ற அந்த ஏரியா. அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களாம் விசிட் பண்ணணும். பாருங்கள், ஒரு அம்மா அந்த பானையெல்லாம் வச்சு அடுப்பில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி. ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சு காட்டிகிட்டே வராங்க. இது வந்து இஸ்திரி, அதாவது இந்த அயன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த தொழில். பழங்காலத்தில் என்ன தொழில் பண்ணாங்க, அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இது என்ன அப்படின்னா இந்த கார்பெண்டர், அது அந்த மரத்தில் வந்து இந்த கட்டில், இந்த பீரோ இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கடைசல். அது அதாவது இந்த கட்டில் கால் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பழைய காலத்தில் அதுக்குள்ள கடைசல் வேலை பண்ணுறத அப்படியே வந்து இதில் வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உழவு தொழில், அக்ரிகல்ச்சர், கையில் மண்வெட்டி, கோடாலி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கண்ணாடி ரூம் இது. ஆக்சுவலாக இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சம்பு, இந்த தண்ணி எடுக்கிற பாத்திரம், இதெல்லாம் ஒழுங்காக கவர் என்னால் பண்ண முடிகிற அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். அதாவது கண்ணாடி ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பத்திரமா. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து செம்பு இருக்குல்ல, செம்பு, இந்த செம்புனாலே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாருங்களேன், இந்த அண்டா, தவளை, அப்புறம் சின்ன சின்ன கிளாஸ் ஐட்டம்ஸு, சம்பு ஐட்டம்ஸ், இதெல்லாம் மேலே தட்டு, இது எல்லாமே வந்து அவங்க செம்புலேயே சாப்பிட்ருக்காங்க அப்போ. இது வந்து ஃபுல் பானை. இந்த லைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து இந்த லைட்னா என்னன்னே தெரியாது. கையில் பழைய காலத்தில் வந்து இந்த வழக்கு எங்கே போனாலும் வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம்,
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிளாக் ஸ்மித் அட் ஒர்க். அதாவது என்னென்னா இந்த இரும்பு அடி, அந்த அருவாள், பெரிய பெரிய அருவாளுங்க, முன்னெல்லாம் வந்து அரோமனைன்னு சொல்லுவாங்க நம்ம காய்கறி அரியெல்லாம். ஸோ அதெல்லாம் எப்படிலாம் வந்து கட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றத அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். என்னதுப்பா இது? ஓகே, இந்த லைட்டு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னா, ஆமாம் லைட்டு வந்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் பாருங்க, இவர் வச்சு காட்டியிருக்காரு அந்த காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அதாவது இந்த மரத்தால் செய்வாங்க பார்த்தீங்களா ஸ்லிப்பரு. அப்போல்லாம் அப்படி தானே, யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க பாருங்க. அது வந்து செய்கிறாங்க இவங்க. பழங்காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அது அழகாக அந்த பொம்மை வடிவில் நம்ம மனுஷனுங்க போலயே பாருங்க. இவங்க வந்து அந்த துளசி மடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வணங்குற மாதிரி. இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்செல்லாம் துளசி மடம்லாம் யார் யார் வீட்டில் இருக்குன்னு தெரியல. உங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடு என்ன பாருங்க. அதாவது வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி லைட்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது அழகாக தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த வீட்டுக்குள்ளே போவோம். அதாவது துணி நெய்வாங்க பார்த்தீங்களா, துணி நெய்கிற இதை தொழிலை வந்து அழகாக இவங்க இந்த அம்மா பாருங்கள். இந்த அம்மா கையில் அழகாக அந்த முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி சக்கரத்தை வச்சு நெய்வாங்க போல், அழகாக அந்த நூல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அப்படியே என்னென்னலாம் நம்ம பார்த்தோன்றத ஒரு ரீகேப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்தே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டே வந்திருக்கோம். நான் அப்படியே ஃபுல் வியூவையும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். ரீகேப், ஒரு சின்ன ரீகேப் இது. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழங்காலத்தில் வந்து இந்த தலையில் வச்சுட்டு ஒரு லேடிஸ் வந்து ஒரு பெரிய கூடையை தலையில் வச்சா எப்படி இருக்கான் அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லாக என்னுடைய ஒய்ஃப் வந்து அவளுக்கு ஃபேஸை காட்டி அப்படியே நிற்கிறாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களே பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பழங்காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழகாக என் ஹஸ்பண்டு போய் நிற்கிறாரு பாருங்க, அந்த உழவு தொழிலாளி மாதிரி. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்காருல்ல என் ஹஸ்பண்டு, அழகாக இருக்காரு, சூப்பராக இருக்காருல்ல அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு அண்ணா மறைச்சிட்டாரு, இப்போ போயிட்டாரு பாருங்கள். அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரதநாட்டியம் இருக்கா மாதிரி அந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. அதாவது அந்த காலத்தில் வந்து பரதநாட்டியம், கதகளி அந்த மாதிரிப்பட்ட கலைகள் தான் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்து, அதில் வந்து அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் வந்து அதில் வந்து அந்த ஃபேஸை வந்து காட்டி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்க, அந்த அளவுக்கு நின்றுட்டே இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். ஷில்பா ராம் ஹட் ஹைதராபாத் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வருது. ரேட்டுமே ரொம்ப கம்மி, 60 rupeesக்கு வர்த்து தான் இல்லைப்பா? எனக்கு தெரிஞ்சு 60 rupeesக்கு வர்த்து. 60 rupeesக்கு ரொம்ப வர்த்து. நைட்டு போட்டிங் போகிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அதாவது கப்புலாம் அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த லைட் செட்டிங்ஸுக்கும் இந்த போட்டிங்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே எவ்வளோ மக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. போட்டிங் ஒன்று மேலே ஒன்று வந்துட்டே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய நைட்டு வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ லைட் செட்டிங்ஸு
பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அந்த கண்ணை கவருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைட் செட்டிங்ஸை பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் ஹஸ்பண்டு கூப்பிடுறாரு வா வான்னு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது தத்ரூபமாக. வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பரதநாட்டியம். இங்கே டான்ஸ் ஷோ கூட நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷில்பாராமை நான் அழகாக கவர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் இனி வரும் கண்டென்ட்டில் பார்க்கலாம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 60 ரூபீஸ்க்கு வர்த்தான ஒரு அமௌண்ட்டு தான் இந்த ஏரியா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் சண்டே ஆகுனா கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் சிஸ்டர்ஸ், அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரலாம். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் மைண்ட் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். என்னமோனா அவ்வளோ அருமையான ஒவ்வொரு விஷயங்களும் அருமையாக அந்த இதில் காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நானே சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தமிழ் மக்கள் இங்கே இருந்தால் இந்த ஏரியாவை கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய தமிழ் மக்களுக்கு இன்னும் ஹைதராபாத்தில் எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக சண்டே நாங்கள் ஏதாவது ஒரு நியூ கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்கள் சப்போர்ட் இருக்கிறனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இன்னும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். மேலும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.